மேஷ லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி சனி 11ல ஆட்சி ஆயிருக்காருன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 11ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 11ல ஆட்சி ஆயிருக்காருன்னு எடுத்துக்கங்க. துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்ததிபதி சூரியன் 11ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 11ல ஆட்சி ஆகிறார். அதாவது இது எல்லாமே சரராசிகள். இந்த சரராசிகளுக்கு 11ஆம் இடத்ததிபதி பாதகாதிபதி. அவர் பாதகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாதகாதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரோ அந்த ஆதிபத்தியத்தை பாதிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. பாதகாதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துருந்தா குழந்தை பாக்கியம் வர்றது லேட் ஆகும். 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தா தொழில் செட் ஆகிறது லேட் ஆகும். 4ஆம் இடத்துல உட்காந்துருந்தா சொத்துச்சவம் வாங்குறது லேட் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இப்ப பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே ஆட்சியா இருக்காரியா? யாரு? சரராசிக்கு நான் சொல்றது. பாதகஸ்தானத்திலேயே ஆட்சியா இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா இது யோகமா இருக்கும். ஈவன் பாதகாதிபதி தசை நடந்தாலும் அந்த டைம்ல கெடுக்காது. அவர் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறனால நல்ல தன லாபத்தை கொடுக்கும்.